நம்முடைய முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான். சாரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அவருடைய டிபார்ட்மெண்ட் சரியா செய்ய முடியல, அதனால சாரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவ்வளவும் செஞ்சது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. இதுவரையில யாருக்கும் தெரியாது. இதுவரையில் பெரிய பெரிய மன்னிக்க முடியாத தவறு என்னன்னா, இந்த சிறப்பு காவல் படையை காப்பாற்றுறதுக்காகவும் தலைமைச் செயலகத்திலிருந்து யார் சொன்னாங்கிற அதை மறைச்சும், தலைமைச் செயலகத்திலிருந்து யார் சொன்னாங்கிறத இன்னும் வெளியிடல, யாருங்கிறத சொல்லல. ஆனா இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்துமா சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இவருக்கு இதயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது! ஏற்கனவே இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே அந்த காயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல. இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல் நிலையத்திலிருந்து வெளியே தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க, கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. அதை கூட இருந்து வீடியோ எடுத்த சதீஸ்வரனுக்கு இப்ப கொலை மிரட்டல் வந்திருக்கு. அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. சதீஸ்வரனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். 7 வயது சிறுவன் இங்க பள்ளிக்கூடத்துக்கு போறா, இதே மாவட்டத்தில் சிங்கப்பனரியில். ஆனா பெற்றோர்களுக்கு தகவல் போது சாயங்காலம் சிறுவன் இறந்து விட்டான் அப்படின்னா உடல் காயங்கள்லாம் இருக்குது. எப்படி இவ்வளவு பெரிய கொடூரங்கள்லாம் நடைபெறுதுங்கிறது உண்மையிலேயே பொதுமக்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு எழுத வேண்டும். 4 வருஷம் ஆட்சிக்கு வந்து 24 காவல் நிலைய மரணங்கள், படுகொலைகள், நித்த நடக்கிற படுகொலைகள். இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டு தக்க தீர்ப்பை அவர்கள் தர வேண்டும். இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்போ கூட தாயார் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் பெரிதல்ல, நீதி வேண்டும் கேட்கிறாங்க. ஆக இந்த கொலையை செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். தலைமைச் செயலர் யார் சொன்னாங்கிறது அவரும், அவருடைய பேர் வெளியிடப்பட வேண்டும், அவரும் தண்டிக்கப்பட வேண்டும். அண்ணாமலையும் வந்து கைகோர்த்த போட்டோ வந்து இப்ப தற்போது வைரல் ஆயிடுச்சு. யாரெல்லாங்க? நிகிதாவும் அண்ணாமலை சார் வந்து கைகோர்த்து போட்டோ வந்து. அதாவது நான் அந்த போட்டோ நான் பார்க்கல. பொதுவாக இப்போ நாங்கெல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க. இப்போ நீங்களே சமயத்தில் ஒரு போட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கலாம், ஒரு பேட்டி கிட்டிலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க. பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஒரு போட்டோவும் எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? பாஜக மாநாட்டை முன்னிட்டு நடந்தவரே வந்து அவரும் அதுல பெரிய பங்கு வச்சிருக்காங்க. யாருங்க? பாஜக மாநாடு, முருக மாநாடு நடந்துச்சு. ஆமா, அதுல வந்து அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது. நிகிதாவோட பங்களிப்பு அதுல இருந்திருக்கிறதா? அதை முழுக்க நாங்க தான் இருந்து நடத்தணும். நிகிதாவே இப்ப நீங்க சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும். அது யாருடைய பங்களிப்பு இல்லை. வேணா திமுகவுக்கு வேணா பங்களிப்பு கொடுத்துருப்பாங்களா இருக்கும். சார், அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு அதுல பின்னாடி மாட்டுக்கொட்டையில கோவில் பக்கத்திலேயே அடிச்சு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. கோயில் அதான் அறநிலையத்துறை, அதான் திமுக சப்போர்ட் தான். அறநிலையத்துறைனாலே திமுக சப்போர்ட் தானே. கோயில்கிட்ட போய் எடுத்திருக்காங்க, அதான் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. வீடியோ எடுத்து அந்த சதீஸ்வரனுக்கு தான் இப்ப உயிர் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறார். நிகிதா ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்தது அப்போ போகும்போது அறநிலைத்துறை அலுவலக அதிகாரிகளோட தான் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அந்த சம்பவம் நடந்ததப்போ அறநிலையத்துறை ஆணையரை கேட்டப்போ நாங்க இல்ல வெளியூர் போயிட்டேன், மறுநாள் அடிச்சு சம்பவத்தை அப்போ மட்டும் நான் இல்ல வெளியூர் போயிட்டேன்னு சொல்றாரு. முரண்பாடா போலீஸ் வந்து அதை திசை திருப்புது. ஆனா அந்த அறநிலையத்துறை அதிகாரி அடிச்ச நேரம் நான் இல்லைன்னு சொல்றதாக நீங்க சொல்றீங்க. அப்ப அடிச்சது எப்படி அவருக்கு தெரிஞ்சது? நீங்க உங்களுடைய சொல்படி அடிக்கும்போது நான் இல்லை அப்படின்னு அறநிலையத்துறை அந்த அதிகாரி சொன்னார்னா அந்த அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்த்து விசாரிக்க வேண்டியது அதுல வர உண்மை. அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடி அடிக்கும் போது அறநிலையத்துறை அதிகாரி எதுவுமே கண்டுக்காம இருந்தாங்க. இதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும். முதல்வர் வந்து இப்ப சிபிஐ விசாரணை வந்து நேர்மையான முறையில் விசாரணை நடவடிக்கைக்காக சிபிஐ விசாரணை பரிந்துரை பண்ணிருக்கு. அது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கருத்து என்ன? நாங்க தான் முதல்ல சொன்னோம் சிபிஐ விசாரணை வேண்டும்னு. அதுக்கு தான் பாண்டித்துறை பிரேயர் வச்சாங்க, மேப்பல் சக்தி எல்லாருமே அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணாங்க. பாண்டித்துறை தான் முதல்ல கோர்ட்டில் போய் அதை போட்டார். நான் ஏற்கனவே முதல் முதலாக நான் தான் அறிக்கையை வெளியிட்டேன்.
இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. சிபிஐ விசாரணை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. சிபிஐ தான் வேண்டும் எங்களுக்கு. பாஜக கொடுத்த அழுத்தம் தான் எங்களுடைய வழக்கறிஞர் தரப்புல சிபிஐ விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு நீதிமன்ற சிபிசிஐடி விசாரணையை நேர்மையான அது திமுக வழக்கறிஞர்கள் சொல்லியிருப்பாங்களா? இல்லை சார், வந்து முன்னாடி நம்ம சென்ட்ரல் டிபேட் சொல்லியிருக்காரு, சிபிஐ வழக்கு வந்து விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு தமிழக ஜட்ஜே வந்து கட்டண விஷயங்கள் கொடுத்துருவாங்க, எங்களுக்கு அவங்க விசாரணை பாதியில பலது. சாத்தான்குளம் வழக்குல 5 வருஷமாக விசாரணை கைதியா இருக்காங்க, நீதி தள்ளி போகுது, அதனால இந்த விசாரணை வந்து சிபிசிஐடி பண்ணணும், ஆனா நீதிமன்றத்தின் கீழே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டீங்க. ஃபெலிக்ஸ் இறந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள ஞானசேகரன் வழக்கு மட்டும் 5 மாசத்துலயே முடிச்சுட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் வழக்கு மட்டும் 5 மாசத்துலயே முடிச்சுட்டாங்க. அப்போ அதனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்க? சிபிஐ விசாரணை, நல்ல நீதிபதிகள் விசாரணை எங்களுக்கு தேவை. அது அது என்னுடைய வேண்டுகோள், அவருடைய விருப்பம் அது இல்லை. அது நீங்க சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 7ஆம் தேதி நானும் அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் மேட்டுப்பாளையத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தில் கலந்துட்டு ஆரம்பிக்கும் போது இருக்கிறோம். சிங்கமுனரில் இப்போ அடுத்தால அங்கேயும் போறோம். நாங்கள் சிங்கமுனரில் பள்ளி மாணவனுடைய உடம்புல காயம் இருந்ததா சொல்றாங்க. 7 வயசு சிறுவனுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை யாரும் அங்கே துன்புறுத்தப்பட்டிருக்காங்களாங்கிறது தெரியல. தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து உண்மையிலே மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்குது. ஏன்னா ஒரு பெற்றோர் வந்து 7 வயசுன்னு ஸ்கூலுக்கு காலையில் யூனிஃபார்ம்லாம் போட்டு அனுப்பிட்டு சாயங்காலம் அவங்கள வந்து பணமாக பார்த்தாங்கன்னா எவ்வளவு மனவேதனை படைவாங்க. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும். பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து நடைபெற்ற போதை மது பழக்க வழக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும். கொக்கைன், பெத்தடின், பெர்க்மைன் போன்ற போதைப் பொருட்களை முதலமைச்சர் எங்கேயுமே இல்லாத மாதிரி தடுக்க வேண்டும். வாங்க தனியா பேசுறேன்.